கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 11:33 தேவனே, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து முடியாதவை என்பதும், அவருடைய ஞானம், வல்லமை மற்றும் திட்டங்கள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டவை. அவருடைய வழிகள் மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாதவாறு இல்லாமலும் இருக்கலாம். எனினும் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள நாம் அவருடைய வார்த்தையான வேத வசனங்களை ஆராய வேண்டும் மற்றும் ஜெபத்தின் மூலம் வழிநடத்தப்பட வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ரகசியமாயிருக்கும். தேவனுடைய ஆலோசனைகள் ரகசியமானவைகள். சுவிசேஷத்தின் ரகசியத்தை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் மிகவும் அதிகம். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். தேவனுடைய ஞானம் மனுஷருடைய புத்திக்கு எட்டாதது. நமக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ரகசியமாகவும் மறைபொருளாகவும் இருக்கிறது. பவுல் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை எட்டி பார்க்க முயற்சி செய்தார். அளந்து பார்க்கவும் முயற்சி பண்ணினார். ஆனால் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை பவுலால் அளந்து பார்க்க முடியவில்லை. அது அவ்வளவு அதிக ஆழம் உள்ளது. ஆகையினால் பவுல் தன்னை தாழ்த்தி தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஓரத்தில் தாழ்மையோடு நின்று அவற்றின் ஆழம் மிகவும் அதிகம் என்று அங்கீகாரம் பண்ணுகிறார். தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக மனுஷ ஞானம் குறைவுள்ளது. தேவ ஞானம் பரிபூர்ணமானது. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நம்முடைய சொந்த பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய தரிசனம் குறைவானது. தேவனுடைய ஐஸ்வர்யம் அதிக ஆழம் உள்ளது. அது மிகவும் பெரியது. மனுஷனுடைய ஐஸ்வர்யங்கள் உலக பிரகாரமாக கொஞ்சம் இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தில் ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் உற்று பார்த்தால் அதன் ஆழத்தை நம்மால் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளில் பெரியவர். அவருடைய ஆலோசனைகள் மாத்திரமல்ல, அவருடைய ஐஸ்வர்யங்களும் அதிகமானவை. தேவனுடைய ஞானம், அறிவு ஆகியவற்றின் ஆழமும் மிகவும் அதிகம். தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நிர்வாணிகளைப் போல ஒன்றும் இல்லாதவர்களாக அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறோம். மனுஷருடைய ஞானமும் அறிவும் தேவனுடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் முன்பாக ஒன்றும் இல்லாமல் இருக்கும். தேவன் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஆளுகை உள்ளவர். தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். இதுவே தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஆலோசனைகளும் நோக்கங்களும் அளவிடப்படாதவைகள். அதுபோலவே அவருடைய வழிகளும் ஆராயப்படாதவைகள். அவர் தம்முடைய நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்பதை மனுஷரால் ஆராய்ந்து முடிவு பண்ண முடியாது. அறியாத காரியங்கள் கர்த்தருக்கே உரியது. இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடத்தில், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் இனிமேல் அறிவாய் என்று சொன்னார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய சித்தமான வழிகளில் காரியங்களை செய்கிறார். அவருடைய வழிகள் ரகசியமானவை, நமக்கு புரியாதவை. ஆகையினால் தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பாராமல் அவருடைய வழி எதுவாயிருந்தாலும் அதை அப்படியே சந்தோஷமாக அங்கீகரித்துக் கொள்வதுதான் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் மிகவும் அதிகம் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய அறிவின் ஆழத்தை கண்டுபிடித்தவர் ஒருவரும் இல்லை. அதை பவுலும் கண்டுபிடிக்கவில்லை. தேவன் நடந்து செல்லும் போது அவருடைய காலடி தடங்கள் எங்கும் காணப்படாது. ஆகையினால் அவருடைய கிருபைகளும் பராமரிப்புகளும் நமக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிதாயிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் தாம் நடந்த வழியிலே போவார் என்று சொல்ல முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமேன்.